அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் தெர்மோடைனமிக்ஸ். அந்த தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அந்த டாப்பிக்கில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the energy of the isolated system is always a constant which is given by எனர்ஜி ஆஃப் ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெர்மோடைனமிக்ஸில் கேட்குறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரியாரிட்டி இன்டர்னல் எனர்ஜிக்கு தான் கொடுக்கணும். எனர்ஜி அப்படின்னா நம்ம ஹீட் அண்ட் மாஸும் எனர்ஜி, ஹீட் அண்டு ஒர்க் அதையும் எனர்ஜின்னு தான் சொல்லுவோம். ப்ளஸ் இன்டர்னல் எனர்ஜியை சிம்பிளாக எனர்ஜின்ற டேர்மில் சொல்லுவாங்க தெர்மோடைனமிக்ஸில். இங்கே அவங்க சொல்கிறது எனர்ஜின்ற டேர்ம் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிற லா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோத் லா, ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அண்ட் லா ஆஃப் ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் இப்போ க்ளோஸ் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா Q is equal to W plus del Uன்னு சொல்லுவோம். அதாவது அமௌண்ட் ஆஃப் ஹீட் added to the system is equal to work added to the system or work done by the system plus change in internal energy. ஓகேங்களா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிற லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான். ஸோ ஆன்சர் பி. இந்த புக்லேயும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது, நமக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்குவோம். சப்போஸ் உங்களுக்கு நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாவது வேறு ஒப்பீனியன் இருக்குன்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் போடலாம். வேறு ஆன்சர் தப்பாக இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது ஒரு டிஸ்கஷன் ஃபாரம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், a series of operations which takes place in a certain order and restore the initial conditions at the end is known as. ஸோ சீரியஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்னால் கண்டிப்பாக அது தெர்மோடைனமிக்ஸில் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா ப்ராசஸஸ் தான். ஸோ சீரியஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அதுவும் சர்டைன் ஆர்டரில் நடக்குது, ப்ளஸ் இனிஷியல் கண்டிஷன்ஸை ரீஸ்டோர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஃபைனல் கண்டிஷனும் இனிஷியல் கண்டிஷனும் சேமாக இருக்குது அப்படின்னாலே அது சைக்கிள். அதில் இங்கே சீரீஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் இன் சர்டைன் ஆர்டர்னு சொல்லும்போது டெஃபினட்டாக அது தெர்மோடைனமிக் சைக்கிள். ஆன்சர் தெர்மோடைனமிக் சைக்கிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, பாயிண்ட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் அண்ட் ஒர்க் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எனர்ஜி, தே ஆர் கிராசிங் தி பவுண்ட்ரி. ஓகேங்களா? அதனால் அது பாத் ஃபங்க்ஷன் தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சப்போஸ் இன்டர்னல் எனர்ஜி கேட்டிருந்தாங்கன்னா அது பாயிண்ட் ஃபங்க்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம் whose value for the entire system is equal to sum of their values for individual parts of the system. ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதனோட ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த சிஸ்டத்தை நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக டிவைட் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய சம்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ப்ரெஷர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிஸ்டத்தினுடைய ப்ரெஷர் நீங்கள் அந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ணாலும் எகெயின் இண்டிவிஜுவல் பார்ட்ஸ்லேயும் சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் தான் இருக்கும். அதாவது பார்ட் 1 ப்ரெஷர் ப்ளஸ் பார்ட் 2 ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ப்ரெஷர் நமக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். ஓகேங்களா? அப்போ இவங்க சொல்கிறது இவங்க இங்கே கேட்குறது sum of their values for individual parts of the system is equal to value for the entire system சொல்கிறாங்க. அப்படின்னா அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். ஓகேங்களா? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான் டிபெண்ட் ஆன் மாஸ். நீங்கள் மாஸை பிரேக் பண்ணுறீங்க, ஒரு 10 kg இருக்குது, அதை 5 kg 5 kg டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5 kgக்கு வர ப்ராப்பர்ட்டிஸை ஆட் பண்ணால் டோட்டல் மாஸ் 10 kgக்கு வர ப்ராப்பர்ட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் அதை எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு, கன்சிடர் த ஃபாலோவிங் ப்ராப்பர்ட்டிஸ்: டெம்பரேச்சர், விஸ்காசிட்டி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி, தேர்மல் கண்டக்டிவிட்டி. 4 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த எபோவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம் ஈஸ் ஆர் இன்டென்சிவ்? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர், விஸ்காசிட்டி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி, தேர்மல் கண்டக்டிவிட்டி, இந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் தான். நீங்கள் வாட்டர் 1 லிட்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை 2 லிட்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி,
அதனால் அதனுடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ சேம் தான் அது எல்லா மாஸ்க்கும் அதனுடைய ப்ராப்பர்ட்டி சேமாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் என்ட்ரோபின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. பட் ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்னு சொல்லும்போது மாஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், மாஸில் எந்த வேரியேஷனும் இல்லை. அப்போ மாஸில் வேரியேஷன் இல்லை அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியும் மாஸை பொறுத்து வேரி ஆகாது. ஸோ இதில் இருக்க 4 ப்ராப்பர்ட்டி டெம்பரேச்சர், விஸ்காசிட்டி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி, தெர்மல் கண்டக்டிவிட்டி எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், என் ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஸ் அ ஸ்பெசிஃபைட் ரீஜியன் வேர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஆர் மாஸ் டேக் பிளேஸ்ன்றாங்க. அடுத்தது இஸ் எ ரீஜியன் ஆஃப் கான்ஸ்டன்ட் மாஸ் அண்ட் ஒன்லி எனர்ஜி இஸ் அலோட் டு கிராஸ் த பவுண்டரி. அப்போ மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சியில் cannot transfer either energy or mass or from the surroundings. இது உங்களுக்கு தெரியும், இது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம், அதாவது மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா has an enthalpy transfer across its boundaries and the mass within the system is not necessarily constant. அதாவது மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்க வேண்டியதில்லை, என்தால்ஃபி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நமக்கு வந்து ரீஜியன் வேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அண்டு ஆர் மாஸ் டேக்ஸ் பிளேஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா அதுதான் வந்து ஓப்பன் சிஸ்டம். ஒன்லி எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அது வந்து க்ளோஸ் சிஸ்டம். ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா அது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்டு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம், பம்ப், டர்பைன், நாசில். ஓகே, இதில் வந்து ரைட் சைடில் இன்க்ரீஸ் இன் ஸ்டாட்டிக் ப்ரெஷர், ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பம்ப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் 3க்கு வந்து ஏ வரும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னாலே நமக்கு வந்து நாசில் தான், அதாவது வெலாசிட்டியை ரைஸ் பண்ணுவோம், ப்ரெஷர் டிக்ரீஸ் பண்ணி வெலாசிட்டியை ரைஸ் பண்ணுவோம். ஸோ 5க்கு வந்து பி தான் வரும். அடுத்தது பம்ப்பு, ஹீட், மாஸ் அண்டு ஒர்க் இன்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீட்டு, மாஸ் அண்டு ஒர்க் இன்ட்ராக்ட் 3 இன்ட்ராக்ட் ஆகுதுன்றாங்க. ஆப்ஷன் டியில் வந்து ஹீட் அண்ட் ஒர்க் இன்ட்ராக்ட்ன்றாங்க. அப்போ ஹீட் அண்ட் ஒர்க் ரெண்டுமே எனர்ஜி, எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அது க்ளோஸ் சிஸ்டம். அப்போது க்ளோஸ்டு சிஸ்டம் வந்து 1க்கு வந்து டி வரும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு டர்பைன் சொல்கிறாங்க. டர்பைன் வந்து டெலிவர்ஸ் ஒர்க்கு, டர்பைன்னாலே ஒர்க் டன் பை த சிஸ்டம் தான். ஸோ ஒர்க்கை டெலிவர் பண்ணுறது தான் டர்பைனோட ஒர்க்கு. லாஸ்ட்டாக நாசில். அப்போது இதில் ஆப்ஷன் க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா ஆப்ஷன் டி ஹீட் அண்ட் ஒர்க் இன்ட்ராக்ட். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா ஹீட்டு, மாஸ் அண்ட் ஒர்க் இன்ட்ராக்ட். ஆப்ஷன் சி. 1க்கு வந்து டி, 2க்கு வந்து சி வருது. 1க்கு டி, 2க்கு சி அப்படின்னா ஆப்ஷன் ஏவும் டியும் வருது. அடுத்து பம்பு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஸ்டாட்டிக் ப்ரெஷர், 3க்கு வந்து ஏ வருது. அப்போனா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ இந்த கொஸ்டினில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ டர்பைன் டெலிவர்ஸ் ஒர்க்கு 4க்கு இ. அடுத்து நாசில் இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது the law which provides the basis of temperature measurement. basis of temperature measurement இது வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதில் இங்கே இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன்லேயே உங்களுக்கு பாருங்கள் ஒவ்வொன்றும் எது எதுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0th law of thermodynamics அப்படின்னாலே டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா கன்சர்வேஷன் லா ஆஃப் எனர்ஜி, அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம், அதுக்கு ஃபர்ஸ்ட் லா. அடுத்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ப்ரொவைட்ஸ் தி பேசிக் கான்செப்ட் ஆஃப் என்ட்ரோபி, பேசிக் கான்செப்ட் ஆஃப் என்ட்ரோபி. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா 0th law is about temperature, first law is about internal energy, third law is about second law is about entropy. ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் ஆஃப் என்ட்ரோபின்னு கேட்டால் செகண்ட் லா, கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னு கேட்டால் 0th law, கான்செப்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் லா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட். ஸோ 0th law தான், ஆப்ஷன் பி தான். அடுத்தது which one of the following is the extensive property of the system. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே வந்து டிபெண்ட் ஆன் மாஸ். இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு ப்ரெஷர், டென்சிட்டி, டெம்பரேச்சர் இது மூணுமே வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் தான். டிபெண்ட் ஆஃப் மாஸ் வந்து வால்யூம் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ இங்கே சில ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. வால்யூம், எனர்ஜி, எனர்ஜின்றது இன்டர்னல் எனர்ஜி, அப்புறம் ஹீட் கெப்பாசிட்டி ரெண்டுமே சிவி, சிபி, அடுத்தது என்தால்பி, என்ட்ரோபி. ஆனால் இதிலெல்லாம் எங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக் ஆட் பண்ணுறாங்களோ, அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி
அல்லது ஸ்பெசிஃபிக் என்தால்பி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுவும் உங்களுக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். அடுத்தது ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ கேஸ் இன் எ க்ளோஸ்டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இங்கே தான் பார்க்கணும். ஏன்னா வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா வீக் ஃபங்க்ஷன் ஆஃப் டென்சிட்டி அண்டு டெம்பரேச்சர், வீக் ஃபங்க்ஷன் ஆஃப் டென்சிட்டி அண்ட் வால்யூம், ஸ்ட்ராங் ஃபங்க்ஷன் ஆஃப் டென்சிட்டி அண்ட் டெம்பரேச்சர், ஸ்ட்ராங் ஃபங்க்ஷன் ஆஃப் டென்சிட்டி அண்ட் வால்யூம். ஸோ இதில் ஆப்ஷன் சி சொல்கிறாங்க, ஸ்ட்ராங் ஃபங்க்ஷன் ஆஃப் டென்சிட்டி அண்டு டெம்பரேச்சர். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ கேஸ் இன் எ க்ளோஸ்டு கண்டெய்னர். ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் கேஸ் எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷர் கண்டிப்பாக டென்சிட்டியும் டெம்பரேச்சரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சில கொஷின்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு வந்து இந்த புக்கிலேருந்து நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாத சில எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து இதிலிருந்து தான் நான் எடுத்து சொல்கிறேன். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். அடுத்தது which of the following items is not a path function? ரொம்ப சிம்பிள் தான். பாத் ஃபங்க்ஷன் எது பாத் ஃபங்க்ஷன் இல்லைன்னு கேட்குறாங்க. ஹீட்டு ஒர்க்கெலாம் பாத் ஃபங்க்ஷன் தான். கைனடிக் எனர்ஜி, தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இதில் கைனடிக் எனர்ஜியும் எ கைண்ட் ஆஃப் எனர்ஜி தான். ஸோ அதுவும் பாத் ஃபங்க்ஷன் தான். அப்போ இதில் இருக்கிறது ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி. அப்போ அது மட்டும்தான் உங்களுக்கு பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்போ அதனால் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ திஸ் இஸ் நாட் அ பாத் ஃபங்க்ஷன். அடுத்தது which one of the properties given below is an intensive property of the system? இங்கே இருக்கிறதுல எது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்குறாங்க, அதாவது இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். ஸோ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா காம்போசிஷன், வால்யூம், கைனடிக் எனர்ஜி, என்ட்ரோபி. இப்போ கைனடிக் எனர்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆஃப் எம்வி ஸ்கொயர் அதனுடைய ஃபார்முலா. ஸோ மாஸ் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. என்ட்ரோபி அது வந்து கண்டிப்பாக எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். வால்யூம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். எல்லாமே மாஸை பொறுத்து வேரி ஆகும். என்ட்ரோபியோட ஃபார்முலாலையும் உங்களுக்கு மாஸ் இருக்கும். ஸோ இதில் காம்போசிஷன் அது வந்து நமக்கு என்ன சொல்ல முடியாது, டிபெண்ட் ஆன் மாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அடுத்தது which pair of the following alternatives is correctly matched? இங்கே இருக்கிறதுல வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஹீட் பாயிண்ட் ஃபங்க்ஷன் கிடையாது, எனர்ஜி பாத் ஃபங்க்ஷன். அதுவும் எனர்ஜினா இன்டர்னல் எனர்ஜின்னு மீன் பண்ணாங்கன்னா அது வந்து நமக்கு பாயிண்ட் ஃபங்க்ஷன் தான் வரும். ஸோ ஏபி ரெண்டுமே மேட்ச் ஆகலை. என்ட்ரோபி செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கண்டிப்பாக சொல்லலாம். என்ட்ரோபின்றது வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே கரெக்ட். ஓகேங்களா? கிப்ஸ் ஃபங்க்ஷன் பாத் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. கிப்ஸ் ஃபங்க்ஷன் வந்து வேற ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இதில் என்ட்ரோபி செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அதுதான் கரெக்ட். அடுத்தது தெர்மோடைனமிக் ஒர்க் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப். தெர்மோடைனமிக் ஒர்க் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு வந்து பிடிவி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் அப்படின்னா அதுலேயும் பிடிவின்னு சொல்கிறோம், ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம்னு சொல்கிறோம். அதனால் இங்கே வந்து டூ இன்டென்சிவ் டூ எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு சொல்கிறத விட ஆப்ஷன் சிடியில் என்ன ஃபர்தராக சொல்லியிருக்காங்கன்னா ஏன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்டு சேஞ்ச் இன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஆப்ஷன் டியில் ஏன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்டு சேஞ்ச் இன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பிடிவி. அதில் பின்னா ப்ரெஷர், டிவினா சேஞ்ச் இன் வால்யூம். அப்போ ப்ரெஷர்ன்றது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, வால்யூம்ன்றது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்டு சேஞ்ச் இன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அதுதான் கரெக்டு. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்தது பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸ் மேட் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் பெண்ட் டியூரிங் எ ரைஸ் இன் டெம்பரேச்சர் பிகாஸ் ஆஃப். அப்போது இப்போ பயோமெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுவாங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் மேக் பண்ணுறாங்க. அப்போது அதில் பெண்டு அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது பெண்ட் ஆகுது, என்ன ரீசன் கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போதோ டிக்ரீஸ் பண்ணும்போதோ மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஆகிறது, கான்ட்ராக்ட் ஆகிறது எல்லாமே அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். அதை பொறுத்து தான் நம்ம டெம்பரேச்சர் 1 டிகிரி ரைஸ் பண்ணும்போது அது எந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது, 1 டிகிரி ரிடியூஸ் பண்ணும்போது எந்தளவுக்கு கான்ட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியும். ஸோ சிம்பிளான ஆன்சர் தான் டிஃப்ரென்ஸ் இன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். அதாவது இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிறோம், அப்போ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இருக்கும். அது வந்து ஆல்ஃபான்ற சிம்பிளில் சொல்லுவாங்க, பர் டிகிரி செல்சியஸில் சொல்லுவாங்க. அப்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ரெண்டுமே கம்பைனாக இருக்கும்போது நீங்கள் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிங்கன்னா அங்கே பெண்டாக தான் அது பெண்ட் ஆகும் அந்த பயோமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு.
ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்தது, the gauge pressure in a truck tire before and after the journey was recorded as 200 kilopascal and after the journey was recorded, the gauge pressure in a truck tire சொல்கிறாங்க, before and after the journey was recorded. Before journey 200 kilopascal, after journey 220 kilopascal respectively. அடுத்தது, at the location where atmospheric pressure and temperature was, அந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 100 kilopascal and 27 degrees Celsius respectively. How much the rise in temperature of tire after trip? இது வந்து ப்ராப்ளம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஆன்சர் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் 100 kilopascal, டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின் சொல்லியிருக்காங்க. கேஜ் ப்ரெஷர் 1 அண்ட் கேஜ் ப்ரெஷர் 2, அதாவது பிஃபோர் ஜேர்னி அண்ட் ஆஃப்டர் ஜேர்னி 200 and 220 சொல்கிறாங்க. இதில் நம்ம தெர்மோடைனமிக்ஸில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அப்சல்யூட் ப்ரெஷர்ஸ். அதனால் என்ன பண்ணணும்னா, கேஜ் ப்ரெஷர்னு கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம அப்சல்யூட்டாக கன்வெர்ட் பண்ணணும், ஜஸ்ட்டு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரோட ஆட் பண்ணணும். ஸோ P1 P2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போது அப்சல்யூட்னு சொல்லும்போது 300 kilopascal 320 kilopascal வரும். இப்போது டயர் ப்ராப்ளம் வரும்போது நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கேஸ்லேயும் வால்யூம் ஆஃப் கேஸ் இன்சைட் த டயர் சேம் தான். ஓகேங்களா? ப்ரெஷர் டெம்பரேச்சர் தான் வேரி ஆகுது. ஸோ வால்யூம் ஆஃப் த டயர் இன்சைட் த கேஸ் வந்து கான்ஸ்டன்ட். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டா தான் நம்ம அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம்க்கான ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ P1/P2 = T1/T2 அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, நமக்கு தேவை அந்த ரைஸ் இன் டெம்பரேச்சர்னு கேட்குறாங்க. ரைஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்னா T2 = T1 × P2/P1. இதில் T1 அப்படின்றது அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சர் 300 கெல்வின் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ப்ரெஷர் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொடுத்தவங்க இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரும் கொடுத்துருக்கணும். பட் இவங்க எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சர் தான் இனிஷியலாக இருந்ததாக அசியூம் பண்ணுறாங்க. ஏன்னா 200 kilopascal இருக்கும்போது அப்போ டெம்பரேச்சரும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இந்த ப்ராப்ளத்தில் கன்சிடர் பண்ணுறது அந்த 27 டிகிரி, அதுதான் வந்து அவங்க அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் பிஃபோர் ஜேர்னி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். ஸோ இப்போதைக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அப்போது T1 வந்து இங்கே கொடுத்துருக்கணும். பட் அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சரே T1ஆக கன்சிடர் பண்ணிட்டு அதை எடுத்துக்கிறாங்க. இது கரெக்டாக தப்பான்றது எனக்கு நான் கிளியராக தெரிஞ்சுட்டா நான் திரும்ப இதிலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்படி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இதில் T1 × P2/P1 ஆன்சர் வந்து 320 கெல்வின். ஸோ 47 degrees Celsius. ஓகேங்களா? அடுத்தது, the condition for the reversibility of cycle is, ஓகே, ஒரு சைக்கிள் ரிவர்சிபிள் சைக்கிளாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, the pressure and temperature of the working substance must not differ appreciably from those of the surroundings at any stage in the process. ஸோ ரிவர்சிபிள் சைக்கிளில் கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சரௌண்டிங்கோட ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஈக்குலிபிரியத்தில் மெயின்டைன் ஆகணும். அவ்வளோ ஸ்லோவாக பண்ணால் அந்த மாதிரி ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ சொல்லலாம். ஆல் த ப்ராசஸஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த சைக்கிள் ஆஃப் ஆப்ரேஷன் மஸ்ட் பி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோவாக இருக்கணும், ப்ளஸ் சைக்கிள் ஆஃப் ஆப்ரேஷனாக தான் இருக்கணும். அப்போ தான் அது ரிவர்சிபிள் சைக்கிள்னு ஆகும். அடுத்தது, த ஒர்க்கிங் பார்ட்ஸ் ஆஃப் த இன்ஜின் மஸ்ட் பி ஃப்ரிக்ஷன் ஃப்ரீ. இப்போ நம்ம ஃப்ரிக்ஷன் ஃப்ரீன்னு ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை ஃப்ரிக்ஷன் இன்க்ளூட் ஆகுது, வெளிலேருந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, உள்ளேருந்தும் வெளியே ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா கூட இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னா அப்போ அது ரிவர்சிபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணும், இரிவர்சிபிலிட்டி க்ரியேட் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃப்ரீன்றது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். அப்படி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ரிவர்சிபிலிட்டிக்கான க்ரைட்டீரியா தான். ஸோ கண்டிஷன் தான். ஸோ ஆன்சர் டி தான் கரெக்ட். ஆல் ஆஃப் த எபோவ் தான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, which of the following is an example of irreversible process? irreversible processக்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ரெண்டு ப்ராசஸ் வந்தால் இம்மீடியட்டாக நம்ம அதை தான் மார்க் பண்ணணும். என்னென்னா ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் அண்டு த்ராட்லிங் ப்ராசஸ். ஏன்னா irreversible ப்ராசஸுக்கு மோஸ்ட் சூட்டபிள் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ப்ராசஸ் தான். இங்கே ஆப்ஷனில் அதாவது ஆல் ஆஃப் த எபோவ் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் செப்பரேட்டாக ஏதாவது இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது அன்ரெஸ்ட்ரிக்டட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேஸஸ், அதை தான் நம்ம வந்து ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் சொல்கிறோம்.
ஸோ அன்ரெஸ்ட்ரிக்டட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேஸஸ், அதாவது எக்ஸ்பான்ஷன் எகெயின்ஸ்ட் வேக்கம். அப்போ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது, ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மற்றது நம்ம பார்க்கவே தேவையில்லை. ஆல் ஆஃப் தி எபோவ் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன் பி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில சமயம் எல்லா ப்ராசஸும் இரிவர்சிபிளாக கொடுப்பாங்க, அப்போ ஆல் ஆஃப் தி எபோவ் இருக்க சான்ஸ் இருக்குது. அடுத்தது விச் ஆர் த ஃபாலோவிங், இங்கேயே கூட ஒரு சில எக்ஸாம்பிள் பாருங்கள். மெக்கானிக்கல் அண்ட் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன், அன்ரெஸ்ட்ரிக்டட் எக்ஸ்பான்ஷன், அப்புறம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித் அ ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித் ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒரு 100 to 30 டிகிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது வந்து ஒரு பக்கா இரிவர்சிபிள் ப்ராசஸ், அதை நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித் அ ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கூட ஒரு எக்ஸாம்பிள் தான். ரைட். அடுத்தது which of the following is considered as a thermodynamic potential. தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, என்ட்ரோபி எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் தான். என்தால்பியும் ப்ராப்பர்ட்டி தான். பட் தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல்னு கேட்டால் அங்கே வந்து என்தால்பி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. மேபி என்தால்பின்றது இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ளோ எனர்ஜி, அந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி சொல்கிறது தான் நம்ம வந்து என்தால்பின்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போது பவர் பிளான்ட் ப்ராப்ளத்தில் கூட டர்பைனுடைய ஒர்க் டன் என்னென்னு கேட்டாங்கன்னா H1 - H2, ஜஸ்ட் என்தால்பி டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல்னு சொன்னால் அதுக்கு வந்து என்தால்பி தான் ஆன்சர். மேபி எக்ஸாக்ட் ரீசன் தெரியல, பட் இங்கே இருக்கிறதுல மோஸ்ட் சூட்டபிள் என்தால்பி தான். நெக்ஸ்ட்டு ratio of absolute temperature T2 by T1 at two different states in an adiabatic process. I think T2 by T1 ரிலேஷன் கேட்குறாங்க. adiabatic ப்ராசஸில் டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷனாக டெம்பரேச்சர் ப்ரெஷர் ரிலேஷனாக கொஸ்டினை பார்க்கலாம். ஸோ டெம்பரேச்சர் ப்ரெஷர் ரிலேஷன் கேட்குறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் எல்லோரும் அந்த ஃபார்முலா பைஹார்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நீங்கள் வந்து T2 by T1 is equal to P2 by P1 whole power gamma minus 1 by gamma. இந்த ப்ராசஸோட எல்லா ஈக்குவேஷன்ஸ், எல்லா ப்ராசஸனுடைய ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் ரிலேஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை வச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ஆன்சர் P2 by P1 ஹோல் பவர் gamma minus 1 by gamma. ஒன்று மட்டும் கிளியராக சொல்ல முடியும். இப்போது அடியாபடிக் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர், ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது T2 நியூமரேட்டர்னால் P2 நியூமரேட்டரில் தான் இருக்கும். ஓகே. அடுத்தது pressure of 1 atmosphere is equal to, ஓகே, 1 atmospheric pressure அப்படின்னு உடனே நம்ம இமீடியட்டாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1 bar சொல்லுவோம். அதுக்காக இங்கே இருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எக்ஸாக்டான்னு வரும்போது 1 bar கிடையாது, ஆக்சுவலாக அது வந்து 1.01325 bar. ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷன் பியில் வந்து 750 mm மெர்க்குரி கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆக்சுவலாக அது வந்து 760 mm ஆஃப் மெர்க்குரி. ஸோ இதில் ஆன்சர் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா 0.101.325 மெகா பாஸ்கல் இருக்குது. நீங்கள் 10⁶ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் வரும். அதாவது 101.325 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வரும். கிலோ பாஸ்கலில் சொன்னால் கூட 101 வந்துடும். ஸோ இதில் வந்து 0.101 ஆப்ஷன் டியில் இருக்குது, அதனால் அதுவும் தப்பு. ஆன்சர் ஏ தான் கரெக்டு. இதில் எக்ஸஸாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னா 760 டார்னு சொல்கிறாங்க. 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை 760 டார்னு சொல்கிறாங்க. அதாவது எம்எம் ஆஃப் மெர்க்குரியும் டாரும் சேம் தான் போல். அடுத்தது 14.6959 பவுண்ட் ஃபோர்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச் சொல்கிறாங்க. பவுண்ட் ஃபோர்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது 14.69 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு ப்ராப்ளம். A steel ball of mass 1 kg and specific heat 0.4 kilojoule per kilogram degree Celsius is at a temperature of 60 degree Celsius. It is dropped into 1 kg water at 20 degree Celsius. The final steady state temperature of water is. ஆக்சுவலாக பால் வந்து 60 டிகிரியில் இருக்குது, அதை வந்து வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணுறாங்க. அது வாட்டர் 20 டிகிரியில் இருக்குது. ஸோ அப்போ ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர். அது ஏன் ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர்னால் பால் வாட்டரில் இம்மர்ஸ் ஆகும்போது ரெண்டுமே வந்து ஒரு ஃபைனல் டெம்பரேச்சரில் வந்து ஸ்டாப், அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டாப் ஆகும். அப்போது அந்த எக்ஸிட், அதாவது பாலினுடைய டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும், வாட்டருடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ரெண்டினுடைய
எண்டு டெம்பரேச்சர் வந்து சேமாக இருக்கும். அந்த கண்டிஷனை வச்சு தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அதாவது அமௌண்ட் ஆஃப் ஹீட் லாஸ்ட் பை த பால் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஹீட் கெயின் பை த வாட்டர். அந்த எனர்ஜி பேலன்ஸ் இங்கே பண்ணோன்னா எம்சிபி டெல்டா டி ஃபார் போத், நீங்கள் ரெண்டு சைட்லையும் எம்சிபி டெல்டா டி எழுதிக்கலாம். அதில் கரஸ்பாண்டிங் இப்போ வந்து பால்க்கு எழுதுறீங்கன்னா பால்க்கான மாஸு சிபி, அப்புறம் அதே மாதிரி ரைட் சைடில் வாட்டருக்கான மாஸு அதனுடைய சிபி எல்லாமே எழுதிட்டோம்னா, வாட்டருனுடைய சிபி வேல்யூ நம்ம கொஸ்டினில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, பொதுவாகவே அதை கொடுத்துருவாங்க. சரி, அது நமக்கு தெரியணும். 4.182 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஸோ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, எண்டு டெம்பரேச்சர் ஆஃப் பால் அண்டு வாட்டர் அது வந்து சேமாக தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா அது மட்டும் தான் அன்னோன் வேல்யூவாக இருக்கும். ஸோ ஆன்சர் 23.5 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். 120 volt electric resistance heater draws 10 amps. It operates for 10 minutes in a rigid volume. Calculate the work done on the air in the volume. ஓகே, இதில் வந்து ஒரு ஹீட்டர் மூலிமா வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பட் அதில் ஒரு ஒர்க் டன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் டன்க்கான வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் பவர் தான் நம்ம வந்து ஒர்க் டன் எடுத்துக்கிறோம். அப்போது ஒர்க் டன்னோட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். பவர் தான் இங்கே ஒர்க் டன் சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. அப்படின்னா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு தான் வந்து பவர். ஓகேங்களா? அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஜூலில் வரும். சாரி, ஜூல் பர் செகண்டில் வரும். நமக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன், எல்லா ஆப்ஷன்லையும் பார்த்திங்கன்னா ஜூலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், டைமால் மல்டிப்ளை பண்ணணும். எவ்வளோ டைம் அதில் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அந்த டைம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் பவருக்காக இன்ட்டு டைம் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு டோட்டல் ஒர்க் டன் தெரிஞ்சிடும். ஸோ அதில் பண்ணும்போது 120 வோல்ட்டு 10 ஆம்ப்ஸு இன்ட்டு 10 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ் அதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 720 கிலோ ஜூல். ஓகேங்களா? அடுத்தது again ஒரு ப்ராப்ளம். ஏர் இஸ் கம்ப்ரஸ்ட் இன் எ சிலிண்டர் சச் தட் வால்யூம் சேஞ்சஸ் ஃப்ரம் 0.2 to 0.02 மீட்டர் கியூப். ஸோ வால்யூம் V1 V2 கொடுத்துருக்காங்க. த இனிஷியல் ப்ரெஷர் 200 கிலோ பாஸ்கல். இஃப் த ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட் த அப்ராக்சிமேட் ஒர்க் இஸ். அது ரொம்ப சிம்பிள். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் தான் இது. ஏன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்போ அதனுடைய ஒர்க் டன் ஃபார்முலா வந்து PdVன்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். நீங்கள் V2 மைனஸ் V1 சால்வ் பண்ணும்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வித்து சைனோட தான் எடுத்துக்கணும். ஏன்னா ப்ராப்ளத்தில் வந்து ஒர்க் டன் பை த சிஸ்டம், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா கேட்கல, சிம்பிளாக ஒர்க் டன் என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னு நம்ம வித் சிம்பிளோட தான் சொல்லணும். ப்ளஸ் ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே 36 கிலோ ஜூல் வருது வித் நெகட்டிவ் சைனோட. ஸோ ஆன்சர் ஏ. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, 0th லா, 3rd லான்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பேசணும். ஸோ ஃபஸ்ட் லா அப்படின்னா உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி, அப்போ ஏக்கு வந்து 2 வரும். அடுத்தது செகண்ட் லா அப்படின்னா என்ட்ரோபி, பிக்கு வந்து 4 வரும். 0th லா அப்படின்னா டெம்பரேச்சர், அதுலேயும் ஆப்ஷன் 3, அதாவது சிக்கு வந்து 3 வரும். 3rd லா பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். 3rd லாவில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னு சொல்லலாம். அதே மாதிரி அப்சல்யூட் ஜீரோ என்ட்ரோபின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சரில் என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் இஸ் 0. அதுதான் 3rd லா. ஸோ ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா, சாரி 4th ஆப்ஷன் வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுது. ஸோ 3rd லா எதை பற்றி பேசுனா அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் இஸ் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதான் இதில் பாருங்கள், ஒரு ஆல் ஆஃப் த எபோவ் இருக்குது. அப்படின்னா எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஐசோதெர்மல், அடியபெட்டிக், த்ராட்லிங், ஆல் ஆஃப் த எபோவ். ஸோ இதில் ஐசோதெர்மல், அடியபெட்டிக் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரிவர்சிபிள் ப்ராசஸில் வந்துடும். அதனால் கன்ஃபார்மாக இர்ரிவர்சிபிள்னு சொல்ல முடியாது. அப்போ ஆப்ஷன் சி த்ராட்லிங் ப்ராசஸ் மட்டும்தான். ஓகேங்களா? த்ராட்லிங் ப்ராசஸும் சரி, ஃப்ரீ எக்ஸ்பென்ஸ் ப்ராசஸும் சரி, அதில் இருக்கிற இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் அதுக்கும் மேட்ச் ஆகும். அதாவது ஒர்க் டன் கிடையாது, அடியபெட்டிக்காக இருக்கும், அப்புறம் ஐஸ் என்தால்பிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பேராமீட்டரும் நீங்கள் வந்து த்ராட்லிங் ப்ராசஸுக்கும் எழுதலாம், ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸுக்கும் எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது அகைன் ஒரு ப்ராப்ளம். A cylinder contains 5 meter cube of ideal gas at a pressure of 1 bar. Volume pressure கொடுத்துருக்காங்க. This gas is compressed in a reversible isothermal process. Isothermal process கிளியராக சொல்லிட்டாங்க. அப்புறம் till its pressure increases to 5 bar. ஸோ P1 P2 இருக்குது, B1 இருக்குது. ஆனால் என்னன்னு சொல்லி கொஸ்டினில் கேட்கல.
ஓகே, அப்படின்னா வந்து ஏதோ மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஒர்டன் கேட்குறாங்க. நான் கொஸ்டின் சரியாக ரீட் பண்ணலையா, ஒரு தடவை பார்த்துட்றேன். எ சிலிண்டர் கண்டெய்ன்ஸ் 5 மீட்டர் கியூப் ஆஃப் ஐடியல் கேஸ் அட் எ ப்ரெஷர் ஆஃப் 1 bar. இதுலேயும் எதுவும் கேட்கல. திஸ் கேஸ் இஸ் கம்ப்ரஸ்டு. ஓகே, எல்லாமே சொல்லிட்டாங்க. என்ன கொஸ்டின் சொல்லி அந்த வேர்டு மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்டன் கேட்குறாங்க. அப்போ நமக்கு முதல்ல ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கான ஒர்டன் ஃபார்முலா. இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவுக்கு வந்து இது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதாவது சி ln P2/P1, அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து P1V1 ln P2/P1. ஓகேங்களா, P1V1 ln P2/P1. இங்கே கூட அந்த ஃபார்முலாவில் லான் மிஸ் பண்ணிட்டு திரும்ப இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே P1V1 ln P2/P1 ஆர் V1/V2. ஓகேங்களா, ஆக்சுவலாக P2/P1 P1/P2 தான் வரணும். ஜஸ்ட் வெயிட், பார்த்துருவோம். P1/P2 இதில் டவுட் இருக்குது. Cp ln P1/P2 ஆர் ஓகே, நான் தப்பாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரி, P2/P1 ஃபார்முலா டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். இங்கே இருக்கிறது எல்லாமே டைரக்ட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் 804.7 kJ. ஓகே, ஸோ அடுத்தது if H refers T heat, T refers to temperature. இப்போ ஹெச்னா ஹீட்டு, டீனா டெம்பரேச்சர். அப்படின்னா த்ராட்லிங் ப்ராசஸ், த்ராட்லிங் ப்ராசஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஹெச் ரெஃபர்ஸ் டு ஹீட்டுன்னு சொல்கிறாங்க, டி ரெஃபர்ஸ் டு டெம்பரேச்சர். ஸோ த்ராட்லிங் ப்ராசஸில் வந்து ஹீட்டுன்னு சொல்கிறத விட என்தால்ஃபின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே இருக்கிற ஆன்சர் கரெக்டு. ஓகே, ஸோ நம்மளும் அப்படியே கன்சிடர் பண்ணுவோம். இந்த இடத்துல ஹெச் அப்படின்னா ஹீட்டு என்தால்ஃபி ரெண்டுமே சேம்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் H1 = H2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரைட். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸஸ் ஆர் தெர்மோடைனமிக்கலி ரிவர்சிபிள்? தெர்மோடைனமிக்கலி ரிவர்சிபிள்ன்றாங்க. பாருங்கள், ஆப்ஷன் ஏ, பி ரெண்டுமே வந்து இரிவர்சிபிள் ப்ராசஸ், த்ராட்லிங், ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன். அடுத்தது கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்குது. ஆப்ஷன் டியில் ஐசோதெர்மல் அண்ட் அடியபெட்டிக் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சம்டைம்ஸ் இரிவர்சிபிளாகவும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் எப்போவுமே சொல்கிறதுக்கு வந்து ஐசோதெர்மலையும் ஐசென்ட்ரோபிக்கும் சொல்லலாம். இது அதாவது ரிவர்சிபிள் ப்ராசஸுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னா அதில் இங்கே ஐசோதெர்மல் அடியபெட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டுங்க. ஓகேங்களா, அடுத்தது, the most efficient method of compressing air to compress it. ஓகே, மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட்னு கேட்குறாங்க. ஸோ எல்லா ப்ராசஸ்லேயுமே ரொம்ப எஃபிஷியண்ட்டான ப்ராசஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ் தான். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ஸோ அதில் நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக அது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். பட் எனிவே எஃபிஷியன்ட்டுன்னு கேட்டால் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ ஆன்சர் சி. ஓகேங்களா, 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸில் இப்போ நான் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப ப்ரீஃபாக ரொம்ப நிறைய சொல்லினா கூட சின்ன சின்னதாக சொல்லியிருக்கேன். அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும், இந்த பார்த்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதில் இருக்கிற கரெக்ஷன்ஸை நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல்.